ஹலோ எவ்ரிவன். வீடியோ லேட்டாக போட்டதுக்கு ரொம்பவே சாரிங்க. லாஸ்ட் வீடியோவில் ஆஸ்போர் அப்ளிகேஷனா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆஸ்போர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பணம் அனுப்புறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பர்மிட்டில் இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ வித் ஃபோன் ஆர் மெயில், நீங்கள் ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணி உள்ளார லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கொடுத்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. ஓடிபி உங்களுக்கு எல்லாமே வரும். ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு கூகுள் ரேட் என்ன, 1 பவுண்டுக்கு எவ்வளோ இந்தியன் ருப்பி போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிப்பாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு என்ன ரேட்டு, இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படின்றதையும் வந்துட்டு உங்களுக்கு அனலிட்டிக்கல் வைஸில் உங்களுக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி மற்ற மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி அந்த ரேட்டை வந்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பணம் அனுப்புகிறீங்கன்னா மினிமம் 5 பவுண்ட்ஸுங்க. இப்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் 5 பவுண்ட்ஸ் அனுப்புகிறீங்கன்னா 2 பென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு 1000 பவுண்ட்ஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா 3 பவுண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுங்களா? நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பவுண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு பணம் கிடைக்கும். சரிங்களா? இதை எப்படி நீங்கள் வந்துட்டு பணம் அனுப்பலாம்னா ஆட் நியூ ரெசிப்டன்ட் போய்க்கோங்க. மைசெல்ஃப், சம்ஒன் எல்ஸ் ஆர் பிஸ்னஸ். நீங்கள் யாருக்காவது அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் சம்ஒன் எல்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நீங்களே அனுப்புகிறீங்க அப்படின்னா மைசெல்ஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர், நேம் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஆட் ஆகிடும். அப்புறம் என்னங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? பணம் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.